Hi friends, இந்த மில்கி வே ஃபோட்டோவை நான் எப்படி எடுத்தேன்? ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வெக்கேஷன் போயிருந்தேன். எங்கன்னா டெனரிஃபே அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு. இது மொத்தமாக அங்கே நிறைய ஐலாண்ட் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து கேனரி ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐலாண்ட் எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த ஐலாண்டு வந்து ஸ்பெயினுக்கு சொந்தமானது. ஸோ இங்கே போய் நான் ஒரு மில்கி வே ஃபோட்டோ ஒன்று எடுத்து ஒரு ரீல் போட்டேன். அந்த ரீலும் 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அதில் கமெண்ட்டில் வந்து இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி மில்கி வே ஃபோட்டோவை நம்ம எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு புது தகவலாவது தெரிஞ்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் எதுவுமே புதுசாக கற்றுக்கலனா நீங்கள் தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஐ கேரண்டி இட், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது, கேமரா வேணுமா இல்லை ஃபோன்லேயே எடுக்கலாமா, இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கண் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இது ஒரு சயின்ஸ் சேனல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது இந்த அளவுக்கு எல்லா ஸ்டார்ஸுமே தெரியாது. அதுக்கான காரணம் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேமரா செட்டிங்ஸ் வந்து ஏன் இப்படி வைக்கிறோம், இந்த கேமராவில் ஏன் இந்த செட்டிங்ஸை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக புரியும். நம்ம எல்லாருமே இப்போ ஒரு கரண்ட் இருக்க உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நைட் ஆச்சுன்னா எல்லார் வீட்லேயும் லைட் எரியும், ஸ்ட்ரீட் லைட் எரியும், ரோட்டில் போனால் வண்டி லைட் எரியும். இந்த மாதிரி இருக்கும்போது லைட் பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும். லைட் பொல்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கு இந்த சின்ன சின்ன ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து தெரியாது. இதுதான் காரணம். ஸோ இந்த நான் டெனரிஃபே போனது வந்து கடலுக்கு நடுவில் இருக்க ஒரு ஐலாண்டு. அது மட்டும் இல்லாமல் நிலப்பரப்புக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால இங்கே லைட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அதுவும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் அங்கங்கே இருக்காங்க. இந்த இடம் கவர்மெண்ட்டால், ஸ்பெயின் கவர்மெண்ட் அண்ட் யூரோப் கவர்மெண்ட்டால் பாதுகாக்கப்பட்ட இடம். ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு ஏரோப்ளேன் பறக்கிறதுக்குமே பர்மிஷன் கிடையாது. அதனால் நான் அங்கேருந்து மேலே பார்க்கும்போது நிறைய ஒரு சின்ன புள்ளி மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அங்கேருந்து வந்து ஒருத்தர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அந்த மூவ் ஆகிறது எல்லாமே வந்து ஏரோப்ளேன் கிடையாது தம்பி, ஏன்னா இங்கெல்லாம் ஃப்ளைட்ஸ் வந்து பறக்கிறதுக்கு அலோட் கிடையாது, அதெல்லாம் சேட்டிலைட்ஸ் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அங்கே லைட்டே இல்லாமல் இருந்துச்சு இல்லையா? சும்மா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வால் நட்சத்திரம் வருது. அது வந்து ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாருனாலையும் இப்போ ஸ்பெயின் வரைக்கும் வந்து இந்த இடத்துக்குலாம் வர முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, லைட் இல்லாத இடத்துக்கு போகணும். அப்படி போகிறதுக்கு வந்து நம்ம ஊரில் இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லைட் பொல்யூஷன் மேப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் லைட்டு வந்து கம்மியாக இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ஸ் வந்து கிளியராக பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மேப்பில் பார்த்து எங்கே லைட் கம்மியாக இருக்கோ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போகணும். இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டாரை வானத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா பிரைட்டான ஸ்டாரை வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். இந்த லைட்டாக பிரைட்டான ஸ்டாருக்கு பக்கத்துலேயே வந்து ரொம்ப ஒரு ஃபெயிண்டான ஸ்டார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டாரை வந்து நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மறைஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க பிரைட்டான ஸ்டார் பார்க்கும்போது இல்லை வேறு எங்கேயாவது பக்கத்தில் பார்க்கும்போது ஆஃப் ஃபோக்கஸில் அது தெரியும். திரும்ப அங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சு போயிடும். இப்போ நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வேணால் வெளியே நைட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி வெளியே போய் பாருங்கள். ஏதாவது ஒரு ஃபெயிண்டான ஸ்டாரை நீங்கள் வேறு எங்காவது ஆஃப் ஆங்கிளில் பார்க்கும்போது அந்த ஸ்டார் தெரியும், அந்த ஸ்டாரை நீங்கள் பார்க்கும்போது மறைஞ்சு போயிடும். இதுக்கான காரணம் என்னென்னா நம்ம கண்ணோட ஸ்ட்ரக்சர் அப்படி. இது வந்து ஸ்டாருக்கு மட்டும் பொறுத்தும் கிடையாது. நீங்கள் எங்கே பார்க்குறீங்கனாலும், உங்கள் ஃபோன் டிஸ்பிளேவை பார்க்குறீங்களா, இப்போ வேறு எங்காவது நிமிர்ந்து பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். கேமரா மாதிரியே நம்ம கண்ணுக்குள்ளேயே ஒரு சென்சார் இருக்குது, அதை நம்ம ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெட்டினால தான் வந்து நம்ம பார்க்குற எல்லாமே இமேஜ் வந்து அங்கே போய் தான் விழுகும். அதை நம்ம மூளை எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ லைட் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு தான் நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்குள்ளே அது டிடெக்ட் பண்ணுது. அப்படி அந்த லைட் கண்ணுக்குள்ளே போகும்போது ரெட்டினால எல்லா இடத்துலையுமே ஃபோக்கஸ் ஆகாது, ஒரே ஒரு இடத்துல தான் பாயிண்ட்டாக போய் ஃபோக்கஸ் ஆகும். அந்த இடத்துக்கு பேர் ஃபோவியா அப்படின்னு சொல்லுவாங்க. வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு இடம் மட்டும்தான் கிளியராக தெரியும், ஒரு இடம் மட்டும்தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஒரு டைமில். மற்ற இடம்லாம் சும்மா பிளர்ராக பேக்ரவுண்டில் தெரியுமே தவிர ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் மட்டும்தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனாக இருக்கலாம், எங்கள் செவரை பார்க்குறதா இருக்கலாம், வானத்தை பார்க்குறதா இருக்கலாம், எங்கே பார்த்தீங்கனாலும் உங்களால் ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். டக்குன்னு நீங்கள் கண்ணை மூவ் பண்ணால் தான் பக்கத்து இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த லைட்டு தான், அங்கேருந்து வர லைட்டு தான் கரெக்டாக ஃபோவியாவில் விழுகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஃபோவியாவில் ஒரே ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் தான் இருக்குது, அதுதான் வந்து கோன் செல்ஸ். அதனடா கோன் செல் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். கண்ணில் நமக்கு வந்து வெளிச்சம் தெரியுறது, கலர் தெரியுறது எல்லாமே வந்து 2 டைப் ஆஃப் செல்ஸில். ஒன்று வந்து கோன் செல்ஸ், இன்னொன்று வந்து ராட் செல்ஸ். கோன் செல்ஸில் என்ன தெரியும்னா பிரைட் லைட் அண்ட் கலர்ஸ் தெரியும். ராட் செல்ஸில் என்ன தெரியும்னா இந்த டார்க் லைட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக வந்து நமக்கு வந்து இந்த டிம் லைட்டில் தெரிகிறது எல்லாமே
ராட் செல்ஸில். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக கலர் தெரியாது, பிரைட்னஸ் டார்க்னஸ் இந்த ரெண்டு தான் தெரியும். ஏன்னா இருட்டுக்குள்ளே நமக்கு யூஸ் ஆகிறது எல்லாமே வந்து கோன் செல்ஸ் தான். இப்போ இந்த ஃபோவியாவில் ராட் செல்ஸ் இல்லாதனால உங்களால் இருட்டில் வந்து பெருசாக அக்யூரேட்டாக ஹை ரெசல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியாது. இப்போது நீங்கள் ஸ்டாரை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டல்லான ஸ்டார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் டைரெக்டாக பார்க்குறீங்க, அந்த ஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மறைஞ்சு போயிடும். ஏன்னா அது அந்த லைட்டு வந்து கரெக்டாக ஃபோவியாவில் விழுகும். ஃபோவியாவில் ராட் செல்ஸ் கிடையாது, ராட் செல்ஸ் தான் வந்து லோ லைட்டில் வந்து நம்மளுக்கு கண்ணு தெரிய வைக்கிறது. அங்கே வந்து கோன் செல்ஸ் தான் இருக்குது, கோன் செல்ஸில் வந்து அது தெரியாது. இப்போது அந்த டல்லான ஸ்டாரை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அந்த டல்லான ஸ்டார் தெரியும். ஏன்னா இப்போ அந்த லைட்டு வந்து ஃபோவியாவில் விழுகாமல் பக்கத்தில் இருக்க ராட் செல்ஸில் விழுகுது. நீங்கள் திரும்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த இப்போ தான் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது அது மறைஞ்சு போயிடும். அதனால் இந்த ஆஸ்ட்ரோ சயின்டிஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டல்லான ஸ்டாரை பார்க்குறதுனா டேரெக்டாக அங்கே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, பக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதாவது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் வந்து அதை பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. இன்றைக்கி நைட்டே வந்து வானம் மேகமூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போய் வெளியே பார்த்து நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு டெஸ்ட் பண்ணுங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இப்போ வேறு எதனாலலாம் நம்ம கண்ணுக்கு ஸ்டார்ஸ் அவ்வளோ பிரைட்டாக தெரிய மாட்டேங்குது, அந்த மில்கி வே ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னா நம்ம கண்ணில் நம்ம பார்க்குறது எல்லாமே ரியல் டைம். அந்த டைமில் நம்ம கண்ணுக்கு என்ன லைட் வருதோ, லைட் பார்ட்டிகல்ஸ் வருதோ அதை பார்ப்போம். செகண்டுக்கு செகண்ட், மில்லி செகண்ட் அது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. பட் கேமராவில் அப்படி கிடையாது. கேமராவில் ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கேமராவில் இருக்க ஷட்டர் ஸ்பீடை நீங்கள் வந்து ரொம்ப கம்மி பண்ணுறீங்கன்னா அந்த சென்சார் வந்து ஓப்பன் ஆகி 10 செகண்ட் அப்படின்னா 10 செகண்டில் என்னென்னலாம் லைட்டு வருதோ அது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிடும். ஆனால் நம்ம கண்ணால் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை தடவை கண்ணை சும்மா திறந்து வச்சிருந்தாலும் அது ஒவ்வொரு செகண்டும் அதை ப்ராசஸ் பண்ணி அடுத்தடுத்த லைட்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரியல் டைமில் தான் நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்க முடியும். கேமராவில் 10 செகண்டுக்கான என்னென்னலாம் லைட் வருதோ நீங்கள் அப்படியே கேப்சர் பண்ணலாம். அதனால தான் சின்ன ஸ்டார்ஸ், லைட்டான ஸ்டார்ஸ் கூட நம்மளால் இந்த மாதிரி லாங் எக்ஸ்போஷர் ஷாட் வழியாக ஈஸியாக அதை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியுது. அதுபோக கேமராவில் ISO அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து எப்படின்னா கண்ணோட சென்சிட்டிவிட்டி மாதிரி கேமராக்கு அது சென்சிட்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் கேமராவில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை அதிகம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிறையா லைட் வந்து அதுக்கு வரும். ஈஸியாக அந்த ரொம்ப மெல்லிசான ரொம்ப ஃபெயிண்டான ஸ்டார்ஸ் கூட அது அந்த லைட்டை கூட இது வந்து டிடெக்ட் பண்ணும். பட் நம்ம கண்ணில் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான எதுவுமே இல்லை. ஆனால் கேமராவுக்கும் நம்ம கண்ணுக்கும் ஒரே ஒரு ஒத்துமை இருக்குது. அது என்னென்னா அப்பேச்சர். நம்ம கண்ணில் நீங்கள் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு ஒரு லைட் அடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளாஷ் லைட் உங்கள் ஃபோன் எடுத்து அடிக்கிறீங்கன்னா உங்கள் கருமொழிக்கு நடுவில் இருக்க அந்த பியூப்புள் வந்து டக்குன்னு சுருங்கும். ஏன்னா நிறையா லைட் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அது சுருங்கும். அதே இருட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பியூப்புள் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ லைட்டை பொறுத்து மில்லிமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து அது சுருங்கி பெருசாகும் நம்ம கண்ணில் இருக்க அந்த பியூப்புள்ன்றது. அதே மாதிரி தான் கேமராவில் இருக்க அப்பேச்சர் செட்டிங். அதை நீங்கள் எவ்வளோக்கு பெருசாக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து அது நல்லா ஓப்பனாக இருக்கும், நிறைய லைட்டு உள்ளே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே கேமரா செட்டிங்ஸை நான் ஒவ்வொன்றா சொல்லும்போது ஏன் இதை வந்து இப்படி வைக்கிறோம் அப்படின்றது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு முக்கியமான பொருள் வந்து ஒரு ட்ரைபாட். நீங்கள் ஃபோனில் எடுக்கலாம், இல்லை கேமராவில் எடுக்கலாம். முக்கியமாக அதுக்கு என்ன வேணும்னா ட்ரைபாட் வேணும். ஏன்னா ஆஸ்ட்ரோஃபோட்டோகிராஃபி அப்படின்னாலே லாங் எக்ஸ்போஷர் ஷாட்டு தான். ஷட்டர் ஸ்பீடை நம்ம வந்து ஒரு 10 செகண்டுக்கு வைக்க போகிறோம். ஸோ 10 செகண்டுக்கு கேமரா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஆட்டாமலாம் இருக்கவே முடியாது. ஸோ கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரைபாட் வேணும். ஓகே, ட்ரைபாடில் கேமராவை மவுண்ட் பண்ணுறோம். மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் கேமரா செட்டிங்ஸ் வந்து மேனுவலில் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ்லேருந்து மேனுவல் ஃபோக்கஸ்க்கு மாற்றணும். அப்புறம் செல்ஃப் டைமர், அதாவது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் கழித்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செட்டிங்ஸ் தான் வந்து செல்ஃப் டைமர். அதை வந்து ஒரு 5 செகண்டுக்கு மாற்றிக்கங்க, ஆர் 2 செகண்ட். இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான செட்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா செட்டிங்ஸை மேனுவல் வச்சதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான்: ஷட்டர் ஸ்பீட், ISO, அப்பேச்சர். இந்த செட்டிங்ஸ் தான் நான் வச்சு எடுத்தேன். பட் உங்களுக்கு உங்கள் கேமரா செட்டப்பை பொறுத்து நிறையா மாறும். அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே தெரிகிற வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். அங்கே ஒரு கால்குலேட்டர் இருக்கும். அந்த கால்குலேட்டரில் உங்கள் கேமரா மாடல், லென்ஸ் மாடல், அந்த லென்ஸோட அப்பேச்சர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா என்னென்ன செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லும். நான் யூஸ் பண்ணது வந்து வில்ட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு லென்ஸு. இது வந்து 24 மில்லிமீட்டர் லென்ஸ், 1.8 அப்பேச்சர். அதனால் இது கொஞ்சம் வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் ஆல்சோ அப்பேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நல்லா அந்த அப்பேச்சர் ஓப்பன் ஆகும், நிறையா லைட் உள்ளே வரும். ஸோ உங்கள் கேமராவில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்ஸ் மாறும். அது இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபோனில் எடுக்கணும் அப்படின்னா அதில் ஃபோனில் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்டாக இவ்வளோ பெட்டராக வராது. பட் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஃபோன்லேயுமே கிட்டத்தட்ட நீங்கள் அப்பாச்சரை தவிர மற்ற எல்லா செட்டிங்ஸையும் மாற்ற முடியும். நான் ஃபோன்லேயே எடுக்க ட்ரை பண்ணேன். என்னோடய பிக்சல் 9 எடுத்த ஃபோட்டோவை பாருங்கள். அதே நேரத்தில் எடுத்த என்னோடய கேமரா ஃபோட்டோ பாருங்கள். ஸோ கேமரான்றில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷ்னல் கேமரா அப்படின்னா அதுக்கு ஒரு சும்மாலாம் ப்ரொஃபஷ்னல் கேமரான்னு பேர் வைக்கல. அதுக்கான அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஃபோனில் இவ்வளோ டீட்டெயில்டாக வருமானு தெரியல. மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். நிலா வந்து இருக்கும்போது எனக்கு ரொம்பவே நான் 2வது நாள் போகும்போது எனக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. அதனால் மில்கி வே அவ்வளோ கிளியராக ஃபோட்டோலையுமே தெரியல. நிலாவோட வெளிச்சம் வந்து அந்த சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் கேமராவில் தெரிய விடாமல் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் கேமராவில் செட்டிங்ஸ் மாற்றும் போது இன்னும் ரொம்ப வெளிச்சமாகிடுது. சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் தெரியாமே போயிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு நோ மூன் டே அன்றைக்கி போய் எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளியராகவே இதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியுமே நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஊரில் லைட்டே இல்லாத இடத்துக்கு போகிறீங்கன்னாலும் மேகமூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் போன இடம் வந்து கடல் மட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 3000 மீட்டர் உயரத்தில் இருக்கும். ஸோ மேகங்கள்லாம் எங்களுக்கு கீழே தான் இருந்துச்சு. அது மாதிரி நம்ம ஊரில் ஹைட்டான இடம் இங்கே எங்கேயாவது இருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் இன்டர்நெட்டில் படித்த வரைக்கும் லே லடாக் அந்த மாதிரி காஷ்மீர் இருக்குல்ல, அங்கே ஒரு வந்து ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து போனோம்னா கிட்டத்தட்ட நான் போன இடத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ChatGPT சொல்லிச்சு. சரி, இடத்துக்கு போயாச்சு, கேமராலாம் செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். மேனுவல் ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு ரொம்ப இன்ஃபினிட்டி முதல்ல வந்து மேக்ரோ, அப்புறம் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்குல்ல, இன்ஃபினிட்டிக்கு வச்சுக்கணும். இன்ஃபினிட்டிக்கு வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரைட்டான ஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதுதான் உங்கள் ஃபோக்கஸ். இனி நீங்கள் ஃபோக்கஸை டச் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஷட்டர் ஸ்பீடையும் அப்பாச்சர் நீங்கள் ஃபிக்ஸ் இருக்கிறதுலே வந்து கம்மியான அப்பாச்சர் வேல்யூ எவ்வளவோ அதை எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 1.8, உங்களுக்கு என்னவோ உங்கள் லென்ஸுக்கு என்னமோ அதை வந்து குறைச்சிக்கோங்க. ISO வந்து ஒரு 3000லேருந்து 5000 ஆர் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 8000 9000 வரைக்கும் கூட போகலாம். ஷட்டர் ஸ்பீடும் அதே மாதிரி ஒரு 10 வச்சுக்கலாம், 10 செகண்ட். அப்புறம் ஒன்று முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா, ஷட்டர் ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது. லைக் 30 செகண்ட் 20 செகண்ட் அப்படின்னு. ஏன்னா நம்ம பூமி வந்து சுற்றுது இல்லையா, சுற்றும்போது அந்த ஸ்டார்ஸும் மூவ் ஆகும். 10 செகண்ட்னா ஓகே, பெருசாக அந்த மூவ்மெண்ட் இருக்காது. பட் 30 செகண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து மூவ் ஆகி அது கொஞ்சம் ஸ்ட்ரீக் மாதிரி லைன் போட்ட மாதிரி ஆயிரும் எல்லா ஸ்டார்ஸும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு 10 செகண்ட் கழிச்சிங்கன்னா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். அந்த இமேஜை நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வேணும்னா எடிட் பண்ணலாம். கேமராவில் வச்சு எடுக்கிறவங்க ரா ஃபார்மெட்டில் எடுங்க. இப்போ நிறையா ஃபோன்ஸ்லையுமே ரா ஃபார்மெட்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரா ஃபார்மெட்டில் வச்சு ஃபோட்டோ எடுங்க. ரா ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணால் தான் வந்து ஃபோட்டோ இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுறதை வந்து நிறைய பேர் எடிட் பண்ணிட்டான் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. எடிட்னா நீ வேறு ஏதாவது ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து இது பிச்சு வைக்கிற அந்த மாதிரினா அது எடிட்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸிங் கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அதுவும் ரா ஃபார்மெட்டில் எடுக்கும்போது அது என்ன இன்ஃபர்மேஷன்லாம் அந்த கேமரா அந்த இமேஜ் வழியாக எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ சின்ன சின்ன அந்த டீட்டெயில்ஸ் கூட அந்த கேமரா ட்ரைஸ் டு கேப்சர். அதை நீங்கள் திரும்ப போஸ்ட் எடிட்டில் இந்த மாதிரி ஷேடோஸ், பிரைட்னஸ், எக்ஸ்போஷர் இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க டீட்டெயிலாம் வந்து வெளியே வரும். ஸோ அப்படி ப்ராசஸ் பண்ணி எடுத்த இமேஜ் தான் வந்து இது. நான் ரொம்பலாம் ப்ராசஸ் பண்ணல, ரா ஃபோட்டோ இது எடிட் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் கண் எப்படி ஒர்க் ஆகுது, கேமரா செட்டிங்ஸ் என்னென்னலாம் வைக்கிறோம், கண்ணுக்கும் கேமராக்கு என்ன சம்மந்தம் அப்படின்லாம் நிறையா பேசிட்டேன். இப்போ நீங்கள் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி கிளம்பிட்டீங்க அப்படின்னா ஆல் த வெரி பெஸ்ட். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.